இந்த மரத்து பேர் மலை வேப்பிலை சார் இது. ஓகே. இந்த மரம் சுத்தமாக அழிக்கப்பட்டுச்சு சார். இந்த மரங்கள் இல்லாதனால தான் ஒரு 95, 94, 92 கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பஸ்ஸு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்கன்னா நாம் 20 நமக்கு 20 போட்டிருந்தாங்க போர்டு. இப்போ என்ன போடுறாங்கன்னா குழந்தை வேணுமா என்கிட்ட வாங்கன்னு கேட்குறாங்க. இது காரணமே இந்த மரங்கள் எல்லாம் போனதுனால தான் சார். இந்த மரத்தோட மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கான மரம் சார். இது முழுக்க பெரும்பாடு போக்கிடும், ரத்தப்போக்கை சீர் பண்ணிடும், சரியான தேதி குறிப்பிட்டுக்கும், உடம்புக்கு ஏற்ற ரத்தப்போக்கம் மட்டும்தான் போகும், கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணிடும், கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளாக அது சரி பண்ணிடும், கருமுட்டைகளை வந்து ஹெல்த்தி ஆகிடும். இது அந்த பீரியட் டைமில் அவங்க 3 நாள் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் அதிகமாக கொடுக்குற ஒரு மரம். ஆமாம் சார். இப்போலாம் தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அதான் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே வியாபார ரீதியாக பண்ணிட்டு இந்த மாதிரி மரங்கள்லாம் யாரும் எந்த ஹாஸ்பிட்டலாம் போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த இலையை சாப்பிடுங்க, இந்த மருத்துவம் உள்ள மரத்தெல்லாம் நீங்கள் வைங்க சொல்கிற யாரும் அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது சார். எல்லாமே பணம் பார்க்குறது. இன்றைக்கி ஒரு குழந்தை பேத்துக்குன்னா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு கரு உருவாக்குறதுக்கு. புரியுது. இந்த மாதிரி மரங்கள் ஏன் இல்லாது? புரியுது.